அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநர் நியமனம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ரிசர்வ் வங்கியோடைய ஆளுநர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கியோட கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சஞ்சய் மல்ஹோத்ரா. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆக்ட் படி ஒரு கவர்னர், 4 டெப்யூட்டி கவர்னர் வந்து இருக்கணும். அதன்படி ஜே. சுவாமிநாதன், பூனம் குப்தா, எஸ்.சி. முர்மு அப்படிங்கிற 3 துணை ஆளுநர்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. இப்ப 4வதா புதிய ஒரு துணை ஆளுநர வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ரோஹித் ஜெயின் அப்படிங்கிற இவர வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்த செய்தியில வந்து பார்த்தீங்கன்னா, காப்பீட்டுத் துறையில் 100% எஃப்டிஐ அனுமதி. எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன்சூரன்ஸ் செக்டார்ல 100% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா, சப்கா பீமா சப்கா ரக்ஷா மசோதா அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறப்பட்டுச்சு. அதன் மூலியமா இன்சூரன்ஸ் செக்டார்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது 74%லேருந்து 100%ஆ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எல்லாமே ஐஆர்டிஏஐ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து அத வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறத மத்திய அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, எல்ஐசி அப்படிங்கிறது கவர்ன்மெண்ட் ஓன்டு இன்சூரன்ஸ் செக்டாரா இருக்கனால, அதுல வந்து வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது 20% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சீனா, பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தில் பின்னடைவு. சைனா, பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நமக்கு வந்து சீனாவுடைய நிறுவனங்கள் வந்து அதிகமா செயல்பட்டுட்டு இருக்கு. அதுல ஹாங்காங் அப்படிங்கிற நிறுவனம் வந்து அதனுடைய செயல்பாடுகள நிறுத்திக் கொண்டதாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆ 3 மாதங்களா பார்த்தீங்கன்னா, மின்சாரம், தொழிலாளர் ஊதியம், கட்டணங்கள் வந்து தாமதமாகுறது, இந்த மாரி நிதி இழப்புகள சந்திச்சுட்டு இருக்கறனால சந்திச்ச போதிலும் அவங்களுக்கு அனுமதி கிடைக்காம இருக்கனால, இந்த செயல்பாடுகள நிப்பாட்டிக் கொள்றதாக சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.